அழகே அழகுல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கோமதி ஊருக்கு போறதுக்குள்ள மதியும் சுரேஷும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க போல. அந்த அளவுக்கு கோமதி மதியும் சுரேஷையும் ஒண்ணு சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. மதி, சுரேஷ், பாக்யராஜ், மலரு, மீனா, செந்தில்னு சொல்லி எல்லாரும் ராட்டத்துல ஏறி உக்கார. அப்பதான் ராஜியும் கோமதியும் மீனா கூப்பிட, ஐயோ நாங்களாம் வரலப்பா, எனக்கு ஹைட்டு நான் பயம் அப்படின்னு சொல்லி ராஜி சொல்ல, அடியாத்தி இவ்வளவு பெருசா இருக்கு நான்லாம் வரல அப்படின்னு சொல்லி கோமதி சொல்ல, இவங்க 6 பேர் ஏறி ராட்டினத்துல உட்காந்துடுறாங்க. மதிக்கு ஹைட்டுனா ரொம்ப பயம். இதை சுரேஷ் கிட்ட காமிச்சுக்கிறல, உனக்கு ஹைட்டுனா பயமோ, முகத்துல பயம் தாண்டவமாடுது அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்ல, இல்லையே அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி மதி சொல்ல, அதானே நீ எதுக்கு தான் பயந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லிக்கிட்டு இருக்கையில ராட்டினமும் சுத்த ஆரம்பிச்சிருது. மதிக்கு பயங்கரமான பயம். சுரேஷோடைய கையை பார்த்தா இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. இங்க சுரேஷ் கையை பார்த்து பார்த்து வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு. மதி பயப்படுறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, ரசிக்கிறாரு. இதை மதி கவனிக்கவே இல்லை. கண்ணை மூடி பயந்து கத்திக்கிட்டு கிடக்காங்க. ராட்டினமும் சுத்தி முடிச்சு எல்லாரும் கீழே இறங்க. மதிக்கு தலை சுத்தி வாந்தி வர மாதிரி ஆயிருது. வேகமா மதி ஓடி போய் வாந்தி எடுக்க சுரேஷ் கை தாங்கலாம் மதிய பிடிக்க, உடனே வாட்டர் பாட்டிலாம் எடுத்து வந்து கொடுக்க, இங்க மதிய அப்படியே தாங்குன்னு தாங்குறாரு. இத கோமதி பார்த்துட்டு ஆச்சரியமா பாக்குறாங்க. பரவாயில்லையே, போக போக 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க போலே அப்படின்னு சொல்லி கோமதி மனசுக்குள்ள நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. என்னம்மா மதி, இப்போ உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கோமதி கேட்கவும், பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், உனக்கு ஹைட்டுனா பயமா அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்ல, அப்பதான் மலரு, மதி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கேக்குறாங்க. இல்லக்கா, ராட்னம் கொஞ்சம் சுத்தினதுல செட் ஆகல, அதான் தலை சுத்தி வாந்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், இதுக்குத்தான் உனக்கு செட் ஆகலைன்னா ஏறி இருக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், இல்ல நான் தானே கவலை கட்டாயப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும், இனிமேல் ராட்னெல்லாம் சுத்தாத, இப்படி சுத்தி சுத்தி வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும், மா அதான் செட் ஆகலைல்ல, இன்னி ஏற மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் மதிக்காக அப்படியே சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. மதி அப்படியே பாக்குறாங்க. வாந்தி அடிக்கையில ஓடி வராரு, தண்ணி பாட்டில் எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு மதி சுரேஷ் ஆச்சரியமா பாக்குறாங்க. வேற ஏதாவது வேணுமா, லெமன் ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரவா, இல்ல ஏதாவது சோடா ஏதாவது வாங்கிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லி மதி சொல்ல, மீனாவும் ஆச்சரியமா பாக்குறாங்க. பரவாயில்லையா தான், உங்க பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னதும் சோடா வாங்கிட்டு வரவா லெமன் ஜூஸ் வாங்கிட்டு வரவான்னு கேக்குறீங்களே, நாங்களும் தான் ராட்டினம் சுத்துறோம், எங்க கிட்ட எல்லாம் அப்படி கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும், ஏய் அவளுக்கு வாந்தி வந்துச்சு அதனால கேக்குறேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், எங்களுக்கும் தான் ராட்டினம்லாம் சுத்தினதுல தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு, எங்களெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீனா சுரேஷை வம்புழுக்கவும், உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி இங்க சுரேஷ் மீனாவை திட்டிக்கிட்டு இருக்காரு. சுரேஷ், தங்கராஜ் மாப்பிள்ளைக்கு போனை போடு, இன்னும் காணா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொன்னதும், இந்த பண்றேமா அப்படின்னு சொல்லி சுரேஷ் தங்கராஜுக்கு போன் பண்றாரு. என்ன மாமா எங்க இருக்கீங்க, நாங்க இங்க வந்து 1/2 hour மேல ஆக போகுது, நீங்க இன்னும் ஆளை காணாமே அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், இல்லடா மாப்பிள்ள என்னால இன்னைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், வர முடியாதா, என்ன மாமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கேட்கவும், ஆமாடா அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், என்ன மாமா சொல்றீங்க, அத்தைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்கவும், இல்லடா கொஞ்சம் பிபி ரொம்ப ஹை ஆயிருச்சு, அதான் ஹாஸ்பிட்டல் வரைய வந்திருக்கோம், மயங்கி விழுந்துட்டாங்க, நானு ரேவதி பசங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், மாமா சொல்லுங்க மாமா நான் கிளம்பி இப்பயே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், இல்லடா அதெல்லாம் வேணாம் நானே பாத்துக்குவேன், வீட்டுல கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்களே, நீ அவங்கள நல்லபடியா பார்த்துட்டு வீடு வந்து சேருங்க, நாளைக்கு பாப்போண்டா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், சரிங்க மாமா ஏதாவது ஒன்னா போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், என்னடா என்னாச்சு மாப்பிள்ள வரலையா அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி கேட்கவும், இல்லம்மா மாமாவுடைய அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், ஹாஸ்பிட்டலா என்னாச்சு அக்காவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் கேட்கவும், ஒன்னும் இல்லப்பா பிபி ரொம்ப ஹையாகி மயங்கி விழுந்துட்டாங்களாம், அதான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாம், சரி வாங்க நம்மளாம் போலாம் அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும், மாமா வர வேணான்னு சொல்லிட்டாரு, நம்மளாம் இங்கேயே இருக்கலாம், நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு, அதனால நம்மளாம் வர வேணான்னு சொல்லிட்டாரு, நானே வரவான்னு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், அப்படியாடா மாப்பிள்ள பாத்துக்கிருவாரா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்லவும், அதெல்லாம் பாத்துக்கிருவாருமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்ல, சரி வாங்க எல்லாரும் நம்ம ரெசார்ட்ல போய் சாப்பிடுவோம், அந்த ரெசார்ட்ல சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்லவும், எல்லாரும் ரெசார்ட்டுக்கு போய் சாப்பிட்றாங்க. அங்கே ஃபிஷ்ஷு நண்டு மீனுன்னு சொல்லி என்னென்னமோ வச்சிருக்காங்க, வெரைட்டி ஐட்டமா இருக்கு. சுரேஷும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அதுல ஒரு டிஷ் ரொம்பவே நல்லா இருக்கு, அதை மதிக்கு எடுத்து வைக்கிறாரு, இதை சாப்பிட்டு பாரு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், மதி அப்படியே ஆச்சரியமா சுரேஷை பாக்குறாங்க. மதியும் சாப்பிட்டு பாக்குறாங்க, நல்லா இருக்கு. 2 பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இத மீனா, ராஜி, கோமதி, மலர் 4 பேரும் பார்த்துட்டு,
இங்க பாருங்க எப்படி 2 பேரும் நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும், அப்பதான் மலரு, இதெல்லாம் எங்க வீட்டுல நடக்கவே இல்லைங்க, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மதியும் சுரேஷ் இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்லவும், இப்படி எல்லாம் பண்றதுக்கு எங்க அத்தை மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும், ஏண்டி எதுக்கு இப்ப என்ன இழுக்கிற அப்படின்னு சொல்லி கோமதி கேட்கவும், பின்ன நீங்க தானே அத்தை 2 பேரும் சேர்ந்து நின்று போட்டோ எடுக்க வைக்கிறது, 2 பேர்த்தையும் சேர்ந்து ராட்டினம் சுத்த வைக்கிறது, இப்ப பாருங்க நம்ம எல்லாம் சேர்ந்து உட்காந்துருக்கோம், ஆனா நீங்க தானே அவங்க 2 பேரும் அந்த டேபிள்ல உட்காரட்டும் நீங்க தானே சொன்னது அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும், ஆமாடி நம்மளும் வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாக்குறோம் புதுசா கல்யாணமான ஜோடின்னு தான் பேருக்கு இருக்காக, ஆனா 2 பேரும் முகத்திலேயே ஒரு பூரிப்பு இல்ல, சந்தோஷம் இல்ல, 2 பேரும் புருஷன் பொண்டாட்டினா எப்படி அந்யோன்யமா இருக்கணும், அதுவும் புதுசா கல்யாணம் ஆனதுல எப்படி இருப்பாங்க, எந்நேரமும் புருஷன் முன்னாடி பொண்டாட்டி திரியிறதும் பொண்டாட்டி பின்னாடி புருஷன் திரியிறதும் அப்படி இருப்பாங்க சந்தோஷமா, ஆனா இவங்களை பார்த்தா யாராவது புதுசா கல்யாணமான தம்பதின்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு 2 பேரும் மூஞ்சிய உருன்னு வச்சுக்கிட்டு ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசாம இருக்காங்க, இப்பதான் இவங்களை பார்க்கையில புது ஜோடி மாதிரி இருக்கு அப்படின்னு கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மலரு, நீயும் நாங்க போனதுக்கு அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு மதியையும் சுரேஷையும் பேச வச்சுக்கிட்டே இரு, இப்படி இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசினாங்களானே போதும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க, எதுக்கு எடுத்தாலும் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நீ வேலை செய்யற மாதிரி இந்த சுரேஷுக்கு நீ வேலை செய்யாத, சுரேஷோடைய வேலைய மதி பாக்கட்டுன்னு விட்டுரு, அதுக்காக உன்னைய சுரேஷுக்கு வேலை பார்க்கறது தடுக்கிறேன்னு நினைச்சிடாத, மதி இனிமேல் சுரேஷுக்காகத்தான், சுரேஷ் இனிமேல் மதிக்காகத்தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நல்லா வாழ ஆரம்பிக்கணும்னா சுரேஷோடைய வேலை எல்லாத்தையும் மதி தான் செய்யணும், சுரேஷுக்காக நீ இனிமேல் எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி மலருக்கு அட்வைஸ் பண்றாங்க.